அம்மா நாங்க வந்துட்டோம். தம்பிக்கு பிறந்தநாள் தெரியாது, ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? அம்மா அண்ணன் தாமா வெளியே விளையாட கூட்டிட்டு போனா. என்னம்மா சொல்லுமா? ஐசக்குக்கு இன்னைக்கு பிறந்தநாள் தெரியும்ல, போங்க போய் ரூம் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணுங்க. ஆமால மறந்துட்டேன். ஐயோ அண்ணா வா போய் ரூம் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணுவோம். அம்மா இங்க பாருங்க, நாங்க ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டோம். பசங்களா சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்களே, சீக்கிரம் போங்க போயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. நானும் ஐசக்கை சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு வரேன், உங்க பாட்டி வேற வர போறாங்க. என்ன பாட்டி வராங்களா? ஹை செம்ம ஜாலி, வாங்க போய் சீக்கிரமா கிளம்பிட்டு வந்துடலாம். அம்மா நான் ரெடி ஆயிட்டேன். ஏ ஐசக் நீ சூப்பரா இருக்கியே. அம்மா நானும் ரெடி ஆயிட்டேன். வாங்கம்மா வந்துட்டீங்களா? வந்துட்டேன். ஐசக்காக நான் ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி வந்திருக்கேன். கார்? அண்ணா இங்க பாத்தியா, பாட்டி ஐசக்குக்காக கார் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு ஏதாவது வாங்கி கொடுத்திருக்காங்களா? ஆமா மோனிகா, நம்மளுக்கு ஒண்ணுமே கொடுத்தது இல்ல. இல்லப்பா, அப்புறமா கார் ஓட்டலாம், முதல்ல கேக் கட் பண்ணு. போ 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 சீக்கிரம் போ. தம்பி முதல்ல மெழுகுவர்த்தியை ஊதி அணைக்கணும், அதுக்கப்புறம் தான் கேக் கட்டிங் பண்ணணும். தம்பி உன்னால ஒரு மெழுகுவர்த்தியை கூட ஊத முடியலையா? நல்லா ஊது. Happy birthday to you. Happy birthday to you. கேக் எல்லாம் வெட்டியாச்சா? சரி நான் எல்லாருக்கும் போய் சாப்பாடு ரெடி பண்றேன். அம்மா சாப்பாடு ரெடி பண்ண போயிருக்காங்க, நம்ம தம்பியோட காரை ஓட்டலாம். அண்ணா என்ன பண்ற? ஏய் அமைதியா பேசு, ஐசக்கோட காரை ஓட்டி பார்க்க போறேன். என்னது கார் ஓட்ட போறியா? அண்ணன் ஐசக் காரை முதல்ல நீ ஓட்டாத, நான் ஓட்டுறேன். ஏய் அமைதியா இருக்க மாட்டேன், முதல்ல நான் ஓட்டுறேன் அப்புறம் நீ ஓட்டு. சரி சரி சீக்கிரம் ஓட்டு, நானும் ஓட்டணும். அண்ணா நீ ரொம்ப நேரம் ஓட்டிட்ட, போதும் நிறுத்து, இப்ப நான் ஓட்டுறேன். நீ ஓட்டணுமா? சரி சரி ஓட்டு. அண்ணா தம்பி காரை உடைச்சிட்டியா? போச்சு போ, அம்மாட்ட சமத்தே அடி வாங்க போறேன். இப்ப வாங்கின காரு அதுக்குள்ளே உடச்சிடும். கைய கால வச்சு சும்மா இருக்கிறீங்களா? உன்னை என்ன பண்ற பாரு. இன்னைக்கு ஏன் பிறந்த நாள்? எங்க அம்மாக்கு ஞாபகமே இல்ல. இன்னைக்கு மோனிகாவுக்கு பிறந்த நாள், அவருக்கு கிஃப்ட் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, வாவ் பர்த்டே டு டியர் மோனிகா, ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ மா, நீங்க கூட என்னோட பர்த்டேவை மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். அது எப்படி மோனிகா உன் பர்த்டே மறப்பேன்? நீங்க என் செல்லமாச்சே. தேங்க் யூ மா, ஐ லவ் யூ so much. ஐ டூ. அம்மா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். பிறந்த நாளா? அதுக்கு என்ன இப்போ? அம்மா என்னோட கிஃப்டும் கேக்கும் எங்கம்மா? ஆமா கிஃப்ட் கேக், வேற வேலை இல்ல, ஏதுப்பா. ஆமா பிறந்த நாள் வருஷம் வருஷம் தான் வருது, இதுல கிஃப்ட் கேக் வேற வேலை இல்ல. மோனிகா என்னமாச்சு? அம்மா கை தவறி பாத்திரம் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சுமா, என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா. உனக்கு எதுவும் ஆகலம்மா? எனக்கு எதுவும் ஆகலம்மா, என் தப்புதாம்மா, என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா. பரவாயில்ல விடுமா. அம்மா ஐ லவ் யூ மா. ஐ டூ மோனிகா. என்னத்தை போட்டு உடைச்ச மோனிகா? என்னாச்சு? அம்மா தெரியாம பாத்திரம் கை தவறி கீழே விழுந்து உடைஞ்சிருச்சுமா, சாரிமா. ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்ல. உன்னை யாரு இந்த கிச்சன்ல வந்து நோட சொந்த?
மோனிகா இங்க வா. என்னம்மா? மோனிகா நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போறோம். இந்த ட்ரெஸ்ல உனக்கு எது பிடிச்சிருக்கு? இது. சரி இது போய் போட்டு வா. சரிம்மா. ஆமா. ஏய் மோனிகா சூப்பரா இருக்கு மோனிகா. சரி வா நம்ம ஷாப்பிங் போலாம். உனக்கு என்னென்ன வேணுமோ நான் வாங்கி கொடுக்குறேன். ஓகேம்மா. மோனிகா சீக்கிரம் இங்க வா, டைம் ஆகுது. என்னாச்சுமா? நம்ம கடைக்கு போறோம். இந்த ட்ரெஸ்ல எது போட்டுக்கிற பாரு. இதுமா. வேணாம் வேணாம், இது நல்லா இருக்காது. இத போட்டு வா. சரிம்மா. போ. அம்மா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே பிடிக்கலமா. உனக்கு என்ன தெரியும்? நல்லா தான் இருக்குது. வா, டைம் ஆகுது. அம்மா. என்ன மோனிகா? அம்மா நான் கொஞ்சம் ஷாப்பிங் போறேம்மா. எனக்கு காசு வேணும். எவ்வளவு வேணும் மோனிகா? அம்மா ஒரு 100 ரூபாய் வேணுமா? 100 ரூபாவா? சரி இரு. ஐயோ மோனிகா என்கிட்ட 100 ரூபாய் இல்லையே. அம்மா. ஆனா என்கிட்ட 700 ரூபாய் இருக்கு. Thank you மா. I love you. நீங்க ரொம்ப நல்லம்மா. ஐயோ மோனிகா சரி சரி உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கணும். ஆனா ரொம்ப ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது சரியா? ஓகேம்மா. பை. பாய். அம்மா அம்மா எழுந்துக்கோங்கம்மா. என்னாச்சு என்னாச்சு? அம்மா நான் கொஞ்சம் வெளியே போறேம்மா. காசு கொடுங்கம்மா. இப்ப அதுக்குதான் என்ன எழுப்பினியா? எழுந்து போ. அம்மா ப்ளீஸ்மா கொஞ்சம் காசு கொடுங்கம்மா. இந்தா 2 ரூபாய். போ. 2 ரூபாவா? அம்மா இந்த 2 ரூபாய் வச்சு நான் என்னம்மா வாங்குறது? இங்க பாரு, வேணும்னா கொடு, இல்லைன்னா எடுத்து போ. சரி கொடுங்கம்மா. இந்தா டெய்லி வந்து காசு கொடு காசு கொடுன்னு வந்து வாங்குறது. மோனிகா வா தூங்கு. சரிம்மா. அம்மா கதை சொல்லுமா. கதையா? ஒரு பெரிய யூடியூபர் இருந்தாங்களா, அவங்க பேரு மோனிகா பிரபுவா. மோனிகா தூங்கிட்டாளே. சரி நல்லா தூங்கு. குட் நைட் மோனிகா. வந்து படு. இந்த வயசுல எல்லாம் 8 மணிக்கெல்லாம் எல்லா பிள்ளைங்களும் தூங்குவாங்க. இது தூங்குத பாரு, கொட்ட கொட்ட முழிச்சுன்னு தூங்கு. அம்மா கதை. கதையா? கதை இல்ல கிட்டே இல்ல, கண்ண மூடி தூங்கு. அம்மா எனக்கு கதையே சொல்ல மாட்டாங்க. அங்க என்ன மனைவிட்டு இருக்கிற? பேசாம தூங்கு. அம்மா ஜோம்பிலாம் உண்மையாவே இருக்காமா? அதெல்லாம் சும்மாமா, படத்துலதான் வரும். உண்மையிலே சோம்பின்றது ஒண்ணும் இல்ல சரியா? நீங்க படம் பாத்துட்டுங்க. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். நீல மோனிகா 1 நம்பர் பயந்தாங்கோலியா இருக்க. ஏய் என்னது பயந்தாங்கோலியா? எனக்கு யார பத்த பயம் கிடையாது. ஜோம்பினா உங்களுக்கு பயம் இல்லையா? இதோ இப்பவே வர. நான் ஜோம்பி வந்திருக்கேன். ஜோம்பி. ஜோம்பியா? அம்மா அம்மா சீக்கிரம் வா. என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்துறீங்க? அதுக்குதான் உங்ககிட்ட சொல்றது, ராத்திரி ஆனா இந்த மாதிரி ஜோம்பி படம் எல்லாம் பாக்காதீங்கன்னு. நீ எப்படி டிவிக்குள்ள இருந்து வெளியே வந்த? நான் ஜோம்பி. நான் எங்க இருந்து வேணாலும் வருவேன். நீ எங்க இருந்து வேணாலும் வந்துருவியா? அதுக்கு நீ ஏன் வீடுதான் கிடைச்சதா? முதல்ல போ போ வெளியே. ஐயா இந்த ஜோம்பி பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குது. இது நம்மள சாப்பிடறதுக்கு முன்னாடி எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம். அம்மா நான் தொடப்பு கட்டை எடுத்துட்டு வரமா? இது தொடப்பு கட்டைய பார்த்தா ஓடிடும். ஏய் பொண்ணே, என்னையா தொடப்பக்கட்டையில அரைக்க போற? இப்ப பாரு, உன்னை நான் பறக்க விடுறேன். பாரு. ஏய் ஜோம்பி பறக்கிறது செம ஜாலியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பறக்கவே. மோனிகா உனக்கு பறக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கா? ஜோம்பி ஜோம்பி என்னையும் பறக்கவை, எனக்கும் ஆசையா இருக்கு. வந்துட்டேன் ஆகாயத்துல பறக்கிறதுக்கு. நான் இப்ப உன்னை சின்ன பையனா மாத்துறேன். ஏய் உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் பிள்ளைய சின்ன பையனா மாத்திருப்ப. உன்னை என்ன பண்றப்ப? ஆன்ட்டி வணக்கம். அட இது யாரு? உங்க தங்கச்சி வந்திருக்கா ஊர்ல இருந்து?
நான் ஒன்னும் இவங்க தங்கச்சி கிடையாது. நான் ஜோம்பி. நான் மோசமான ஜோம்பி. நான் ரத்தத்தை உயிர ஜோம்பி. என்னது ஜோம்பியா? ஓடு! எங்க ஓட பாக்குற? உன்னால எங்கேயும் ஓட முடியாது. உங்களை ஒவ்வொருத்தரையும் நான் சாப்பிட போறேன். என்னங்க ஆண்டி, உங்க வீட்டுக்கு வந்தது பெரிய தப்பா போச்சே. ஏய் ஜோம்பி, போதும், நான் பண்றது கீழே இறக்கி விடு. ஏ சோம்பி, என் பொண்ணு சீக்கிரம் கீழே இறக்கி விடு, கீழே இறக்கி விடு. இரு, உன்னை இறக்கி விடுற. இறங்கி கீழே. ஏய் ஜோம்பி, என்னைய கீழே தள்ளி விட்ட. இரு இரு, உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன் பார். எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு சாப்பாடு கொடு, இல்லைன்னா நான் அவங்க எல்லாரையும் சாப்பிட்டுருவேன். ஜோம்பி, உனக்கு சாப்பாடு வேணுமா? இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்த மிளகாவை ஜோம்பிக்கு சாப்பாடுல கலக்கி கொடுத்துடலாம். இந்த ஜோம்பி சாப்பிடு. பாக்குறதுக்கே ரொம்ப சுவையா இருக்கு. என்னத்த கொடுத்த? ஐயோ, என்ன காப்பாத்துங்க. ஐயோ அம்மா. ஏய் மோனிகா, ஐசக், அங்க பாரு பர்கர் விக்கிறாங்க. 2 பேரும் பர்கர் சாப்பிடுறீங்களா? சரிம்மா, என்கிட்டயும் காசு இல்ல, உங்ககிட்டயும் காசு இல்ல, அப்புறம் எப்படிமா நம்ம பர்கர் சாப்பிடுவோம்? மோனிகா, ஐசக், நம்ம கிட்ட காசு இல்ல என்ன? நம்ம கிட்ட தான் இந்த டூப்ளிகேட் தங்க பர்கர் இருக்கு. இதை வச்சு நம்ம வயிறு ஃபுல்லா சாப்பிடணும். சரியா? வாங்க வாங்க வாங்க. எப்பா பர்கர் காரு, எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரமா ஒரு 3 பர்கர் கொடு. நல்லா டேஸ்டா இருக்கணும். ஆமா ஆமா. சரிங்க மேடம், இதோ தரேன். செம்ம டேஸ்டா இருக்குல்ல? ஆமாமா. என்ன சொன்னீங்க? ஃப்ரீயாவா? அட நீங்க வேற, யாரு ஃப்ரீயா பர்கர் சாப்பிடுவா? ஏதோ சின்ன பையன் விளையாடுறவங்க கிட்ட. எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, எனக்கு இன்னும் பர்கர் வேணும். ஆமாமா, நானும் பர்கர் சாப்பிட போறேன். எவ்வளவு சாப்பிட போறேன்னா, இந்த கடையில எவ்வளவு பர்கர் இருக்கோ அவ்வளவு பர்கர் சாப்பிட போறேன். எப்ப ஐசக்கு, நீ பேசுறத பார்த்தா 2-3 நாள் சாப்பிடாத மாதிரி தெரியுது. அம்மா நீ அப்புறமா பேசிக்கோமா, எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. முதல்ல எனக்கு பர்கரை வாங்கி கொடு. சரி சரி இருங்க, உங்களுக்கு வாங்கி தரேன். எப்பா இன்னும் எங்களுக்கு பர்கர் கொடுப்பா. மேடம், உங்ககிட்ட காசு ஏதாவது வச்சிருக்கீங்களா? அட என்னப்பா நீ இப்படி பேசுற? யாருன்னா காசு இல்லாம பர்கர் சாப்பிடுவாங்களா? என்கிட்ட பர்ஸ் ஃபுல்லா காசு வச்சிருக்கேன். அப்ப சரி, இந்தாங்க. அப்பா எனக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. இனி என்னால ஒரு பர்கர் கூட சாப்பிட முடியாது. அம்மா, இந்த பர்கர்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்குமா. நான் இன்னும் கொஞ்சம் பர்கர் சாப்பிட போறேன். ஆமாமா, நானும் சாப்பிடணும். எப்பா பசங்க 2 பேரும் வயிறு ஃபுல்லா சாப்பிடுற அளவுக்கு பர்கர் கொடுங்க. காசு பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்களா? சரிங்க மேடம், அப்படின்னா தரேன். இன்னொரு தாங்க. இன்னொரு பர்கர் தாங்க. இன்னொரு தாங்க. இன்னொரு பர்கர் தாங்க. அட நீங்க 2 பேரும் என்ன ராட்சச மாதிரி இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? என் கடையில இருக்கிற பர்கர் எல்லாம் காலி. ஓ, காலி ஆயிடுச்சா? சரி பரவாயில்ல அங்கிள், ஆனாலும் உங்க பர்கர் செம்ம சூப்பரா இருந்தது. என் கடை பர்கர் மாதிரி இங்க எங்கேயுமே கிடைக்காது. சரி சரி, சாப்பிட்டதுக்கு காசு கொடுங்க மேடம். இதோ தரங்க. ஏங்க என்னங்க உங்க தங்க பர்கர் தூக்கி போட்டுட்டீங்க? என்னது தங்க பர்கரா? எங்க 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 மேடம், எங்க? கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. அதோ அங்க பாருங்க, உங்க தங்க பர்கர் அங்கதான் இருக்கு. ஆஹா, இந்த தங்க பர்கரை வித்து நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேனே. அங்கிள், உங்களுக்கு தான் தங்க பர்கர் கிடைச்சிருக்கே. நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆக போறீங்க. அப்புறம் நாங்க சாப்பிட்ட அந்த பர்கர் காசுல வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆமா பாப்பா, நான் தான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டேனே. நீங்க சாப்பிட்ட பர்கர் காசை வச்சு நான் என்ன பண்ண போறேன்ல. சரிங்க, அப்ப நாங்க போறோம். போங்க போங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி சரி. ஏய் மோனிகா, ஐசக், வாங்க சீக்கிரம் போலாம் போலாம் வாங்க. அட கடவுளே, இது தங்க பர்கர் கிடையாது, இது டூப்ளிகேட். என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க. அம்மா, ஃப்ரீயா பர்கர் சாப்பிட்டது டேஸ்டா இருந்துச்சுல? ஆமா ஆமா.